வெண்ணிலா ஒரு நிமிஷம். புருஷன் பொண்டாட்டி விஷயம் உங்க 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். வேற யாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்ல. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். வான்மதி உன்னை துருவி துருவி கேட்டுட்டு இருந்தத நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதனாலதான் நான் அவளை ஆபீஸ்க்கு கிளம்ப சொன்னேன். புருஷன் பொண்டாட்டி விஷயம் எப்போ 3வது ஆளுங்க கிட்ட போகுதோ அப்பதான் பிரச்சனையே ஆரம்பமாகும். உனக்கும் வருணுக்கும் நடக்கிற விஷயம் வான்மதிக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ இப்ப எடுத்திருக்கிற ஸ்டாண்ட் தான் கரெக்ட். சாரி அத்தை, நான் உண்மையாவே உங்களுக்கு கூட தெரியாம தான் ஒரு பெரிய சீக்கிரத்தை மறைச்சு வச்சிருக்கேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ஐயோ வாணு வாணு, பாத்து பாத்து பாத்து. ஐயோ வாணு, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேடி. எப்படி காரை என்ன பண்ணி காரை ஓட்டுற? கீழே இறங்குமா. காரை இப்படியே ஓட்டுற? முதல்ல கீழே இறங்கு. அவருக்கு என்னாச்சுன்னு வந்து பாரு. ஆள் நிக்கிறது தெரியல உனக்கு? கண்ணே தெரியாது போல. கார் ஓட்டும் போது கவனமா ஓட்டணும். எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு காரை ஓட்டுனா அப்புறம் யார் மேலேயாவது ஏத்தி கொல்ல வேண்டியது. இவ்ளோ பேச்சு பேசுறோம், காரை விட்டு இறங்குறாங்களா பாருங்கம்மா. ஏய் கீழே இறங்குமா. காருக்குள்ள இருந்து வெளிய வாமா. இறங்குமா, இறங்குன்னு சொல்றோம்ல. வாணு, காரை விட்டு மட்டும் கீழே இறங்கிறாத. ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுது. என்ன உன்னாலதான். பேசாம வா. வா ஏப்பா, எந்திரி வா. டேய், நீயா? நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? மறுபடியும் என்கிட்ட இருந்து பணம் பறிக்கணும்னு இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க. இப்ப என்னடா பிளான் வச்சிருக்க? ஏமா, அவரை காரை விட்டு இடிச்சதும் இல்லாம உன் இஷ்டத்துக்கு திட்டுற. இவனை பத்தி உங்களுக்குலாம் தெரியாது. இவன் ஒரு திருடன். இங்க வந்து ஏதோ நல்லவன் மாதிரி நோட்டம் பார்த்து உங்ககிட்ட எல்லாம் திருட வந்திருக்கான். இவனுக்காக என்ன திட்ட வந்துட்டீங்க? என்னது திருடனா? இருந்தாலும் இருக்கும். நமக்கு எதுக்கு வம்பு? வாங்க நம்ம போலாம். போ போ. ஏங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க. நான் முன்னாடி வேணா ரவுடியா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம எதுக்கு என் லைன்ல கிராஸ் பண்றீங்க? யாரு நீ திருந்தி வாழ்றியா? உங்களை மாதிரி திருடனா என்னைக்குடா திருந்திருக்கீங்க? மேடம், நாங்க திருடன் தான். நாங்களாவது 5க்கும் 10க்கும் திருடுறோம். ஆனா நீங்க ஒரு வீட்டுல பொய் சொல்லி மருமகன்ற பேர்ல எல்லாத்தையும் சுருட்ட நினைக்கிறீங்களே, அப்ப உங்களுக்கு என்ன பேரு? ஏய், என்ன மேடம், உண்மையை சொன்னா கோவம் வருதா? உங்க சீக்கிரட் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க எனக்கு அடங்கிதான் போகணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி கத்துறது எகிர்றது இந்த வேலைலாம் இருக்கக்கூடாது. அதே மீறி ஏதாவது பண்ணீங்க அப்புறம் நீங்க அங்க மாமியார் மருமகளா இருக்க மாட்டீங்க. வேற மாமியார் வீட்டுல கைதியா தான் இருப்பீங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. என்னவானு அவன் உன்னை அப்படி மிரட்டுறான், நீ பாத்துக்கின்னு கம்முன்னு வந்துட்ட. அவனை எவ்வளோ நாள் போனா போட்டோன்னு விட்டுட்டேன். ஆனா இனிமே சும்மா விடக்கூடாது. தப்பிச்சிட்டான். அண்ணா, என்னண்ணா நீங்க பின்னாடி வண்டி வரது கூட தெரியாம வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிருக்கும்?
இல்லைம்மா, நான் சரியாக கவனிக்கல. என்னவா நீ இது? அவனை போய் அண்ணன்னு சொல்லி பேசினுகிறா? அவளுக்கு முத்திடுச்சுமா, அதான் இப்படி பண்றா. நீ விடு, இன்னைக்கு அவன் தப்பிச்சிட்டான். ஆனா சீக்கிரமா அவன் கதையை முடிக்கிறேன். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். நீங்க சொன்ன மாதிரியே திருந்திட்டீங்கன்னு பார்க்கும்போதே தெரியுதுண்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, டைம் ஆச்சுண்ணா, நான் கிளம்புறேன். ஆ சரிம்மா. ஏய், சீக்கிரம் வா. அக்கா, என்னக்கா அவ்வளோ முக்கியமான விஷயம்? இங்க பாரு, உனக்கும் வருணுக்கும் என்ன பிரச்சனை, உங்களுக்குள்ள என்ன நடக்குது எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். இந்தா, இது புடி. என்னக்கா இது? இது ஒரு வசிய பொடி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகி 2 பேரும் ஒண்ணு சேர இதை கொடுப்பாங்க. இதை நீ வருணுக்கு பால்ல கலந்து கொடு. உங்க பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். அப்புறம் நீ வருண் கூட சந்தோஷமா வாழலாம். அக்கா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஐடியாலாம் நீ என்கிட்ட சொல்லாத. எனக்கும் வருணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதை சரி பண்ண எனக்கு இஷ்டமும் இல்லை. நான் சொல்றத கேளுடி. இல்லக்கா, இந்த விஷயத்துல நீ சொல்றத என்னால கேட்க முடியாது. எனக்கு இது வேண்டாம், நான் இத பண்ணவும் மாட்டேன். நீ பண்ணலனா நான் விட்டுருவேனா? இதை நான் பண்றேன். வருண், பாலுங்க. எனக்கு இப்ப வேணாம். ஆல்ரெடி ரொம்ப நேரமாச்சு. வேலையெல்லாம் காலையில பாத்துக்கலாம். முதல்ல பாலை குடிச்சிட்டு தூங்குங்க. டாக்டர் உங்களை கரெக்ட் டைமுக்கு தூங்க சொல்லியிருக்காங்கல்ல. வெண்ணிலா ப்ளீஸ், நீ இப்படியெல்லாம் என் மேல அக்கறை காட்டுறது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் தான் காலையில இதெல்லாம் எனக்கு பண்ண வேணாம்னு சொன்னேன்ல. நானும் உங்ககிட்ட காலையிலேயே சொல்லிட்டேன், நான் இங்க இருக்கிற வரைக்கும் நான் பண்ற எதையும் நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடாது. முதல்ல இந்த பாலை குடிங்க.